The following reaction is the example of, அதாவது நல்லா கவனிங்க. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இருக்கு, HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அது ரெண்டும் வினை புரியும் போது என்ன கிடைக்குதாம்? மெக்னீசியம் குளோரைட் கிடைக்குதா, அதோட சேர்த்து பை ப்ராடக்டா வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதாம். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் பாருங்களேன். ஒன்னு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், தமிழ்ல நடுநிலைப்படுத்தல் வினை அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது precipitate ரியாக்ஷன், இத வீழ்படிவு வினை அப்படின்னு சொல்றது. மூணாவது டீகம்போசிஷன் ரியாக்ஷன், அத சிதைவு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது காம்பினேஷன் ரியாக்ஷன், எதிர்வினை கிடையாது, கூட்டு வினை அப்படின்னு வரும். இப்ப இந்த 4 வினையுமே என்னன்னு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்னா இந்த கொஸ்டினை கையே வைக்க முடியும். அந்த ஒவ்வொரு வினையும் என்னன்னு சொல்லி வந்து சிம்பிளா சொல்லிடுறேன். எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் பேசிக்கா என்ன பண்ணிடலாம், டக்கு டக்குன்னு வந்து பார்த்துட்டு போயிடலாம். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னாவே நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, அதாவது நியூட்ரல் அப்படின்னு சொல்லி நம்ம எங்க லேர்ன் பண்ணுவோம்னா, நியூட்ரல் அப்படின்னாவே பிஹெச்சோட வேல்யூ வந்து 7. பிஹெச்சோட வேல்யூ எங்க 7 வருதோ அந்த உருவாகிற ப்ராடக்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நியூட்ரலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு ஆசிட் அண்ட் வந்து பேஸ், ஒரு ஆசிட் தன்மை கொண்ட ஒரு காம்பவுண்டும் பேஸ் தன்மை கொண்ட ஒரு காம்பவுண்டும் வினை புரியும் போது உருவாகிற ப்ராடக்ட் டெஃபினட்டா எதா இருக்கும்னு சொல்லுவாங்கன்னா ஒரு சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதோட சேர்த்து பை ப்ராடக்டா வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஒன்னே கிடையாது, எந்த இடத்துல ஒரு ஆசிடும் எந்த இடத்துல வந்து ஒரு பேஸ், இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த உருவாகிறது வந்து சால்ட் ப்ரொடியூஸ் ஆகுமா, அந்த சால்ட் எப்போதும் என்ன சொல்லுவானா pH செக் பண்ண அதோட வேல்யூ வந்து கரெக்டா 7 இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இது என்ன சொல்றாங்கன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இங்க பாக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சொல்லும் போது என்ன, அது ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட். NaOH என்ன, சோடியம் ஹைட்ராக்சைடு, இது ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ். ரெண்டும் சேரும் போது என்ன கிடைக்குன்னா சோடியம் குளோரைடு உப்பு, நம்ம வீட்டுல யூஸ் பண்றது என்ன, சோடியம் குளோரைடு, அதோட சேர்த்து என்ன கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது. இதுதான் என்ன சொல்லுவானா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன், மறந்துடக்கூடாது. இது ஓகேவா? அடுத்து வாங்க, அடுத்த ரியாக்ஷனுக்கு பேரு precipitate ரியாக்ஷன், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட், அதுல டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதான டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா, அதாவது இப்ப ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஏபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அதே மாதிரி சிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. காம்பவுண்ட் ஒண்ணு கிடையாது, சேர்மம் தான். இது ரெண்டும் வந்து வினை புரிஞ்சிச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து மாறிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஏ ஆனது என்னன்னா டி கூட சேர்ந்துக்கிறோம், பி ஆனது என்னன்னா சி கூட சேர்ந்துக்கிறோம். ஏன் இந்த மாதிரி சேருது அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், பிகாஸ் ஆஃப் என்னன்னா அந்த டி வந்து இருக்கு பாத்தீங்களா, அதோட ரியாக்டிவிட்டி கேரக்டர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அது என்ன பண்ணணும், சிஏ கலெக்டிவிட்டிக்கு ஏ கூட போய் சேர்ந்துருன்னு சொல்லுவாங்க. எதை விட அதிகமா இருக்குன்னா பிஏ விட அதிகமா இருக்கும். அப்படி டி பிஏ விட அதிகமா இருக்கறனால ஈஸியா பிஏ அடிச்சு பார்த்துட்டு ஏ வந்து என் கூட சேர்ந்துக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜாயின் ஆகும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. உருவாகிறது என்ன, ஏடி பிளஸ் வந்து பிசி உருவாகலாம், இல்லையா ஏசி பிளஸ் வந்து பிடி, இந்த மாதிரி எந்த கண்டிஷன் வேணா உருவாகலாம் சொன்னா, ஆனா உருவாகிறது இந்த இருக்கு பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் மாறி மாறி வந்து என்னன்னா உருவாகும்னு சொல்லுவாங்க. இப்படி உருவாகுது பாத்தீங்களா, இந்த மாதிரி உருவாகுதுல 2 ப்ராடக்ட் உருவாகும். ஏன்னா 2 காம்பவுண்ட் சேர்ந்து வந்து அது டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா 2 காம்பவுண்ட் வந்து உருவாக்கும். அப்படி உருவாகிற காம்பவுண்ட்ல ஒரு காம்பவுண்ட் டெஃபினட்டா என்ன சொல்லுவாங்கன்னா சால்யூபிளா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது என்ன சால்யூபிள்னா அது வாட்டர்ல வந்து ஈஸியா கரையக்கூடியதா இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த இன்னொன்னு வந்து காம்பவுண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த உருவான காம்பவுண்ட் அது இன்சால்யூபிளா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்சால்யூபிளா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இப்ப என்ன மீனிங், அது வாட்டர்ல கரையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாட்டர்ல கரையாத வந்து ஏதாவது ஒரு காம்பவுண்ட எது ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த ரியாக்ஷனுக்கு பேரு precipitate ரியாக்ஷன் சொல்லுவாங்க. precipitate ஒண்ணு கிடையாது, கரையாதுன்னு சொல்லுவாங்க. கரையாத அடிக்கட்டியாக வந்துன்னா உருவாகிறதா என்ன சொல்லுவாங்கன்னா precipitate ரியாக்ஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு வச்சுக்கலாம், இங்க பாருங்களேன். அதாவது சில்வர் நைட்ரேட் இருக்கு பாத்தீங்களா, சில்வர் நைட்ரேட் வந்து பொட்டாசியம் குளோரைடுடன் சேரும் போது இந்த அம்புக்குறி வரும், என்ன உருவாக்கணும், சில்வர் குளோரைடாவும் அந்த பொட்டாசியம் நைட்ரேட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. இதை ஏன் நான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றேன்னா, இங்க நல்லா கவனிக்கிறேன். இங்க இருக்கிற அந்த ஏஜி இருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்கிற ஏஜி எதோட ஜாயின் ஆகிக்கணும், இங்க இருக்கிற சிஎலோட ஜாயின் ஆகிக்கிறோம். இங்க இருக்கிற NO3 எதோட ஜாயின் ஆகிருக்குன்னா இங்க இருக்கிற கீயோட ஜாயின் ஆகிக்கிறோம். அதனால இதுல இருக்கிறதையே வந்து ஒன்னோட ஒண்ணு விட்டு என்ன பண்ணீங்கன்னா மாறி மாறி வந்து ஜாயின் ஆகி என்ன பண்ணணும் அந்த காம்பவுண்டை உருவாக்குது. அதனால இது பேர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி நடக்குதுன்னு அர்த்தம். அதுக்குள்ளேயே மாத்தி என்ன பண்ணீங்கன்னா இடம் வந்து மாறிக்கிறது. அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அதுல டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 இது மாறுதா, இங்க இருக்கிற அந்த ஏஜியும் என்னாவது சிஎலும் சேருது, அது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க NO3யும் கேயும் சேருது, அது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதனால இது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. எல்லா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்ன பார்க்க முடியும்னா, ஒரு காம்பவுண்ட் இந்த உருவாகிற ப்ராடக்ட்ல ஒரு காம்பவுண்ட் என்ன இருக்குன்னா இன்சால்யூபிளா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இன்சால்யூபிளா இருக்கிறது என்னன்னா precipitate அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த இடத்துல இந்த AgCl இருக்கு பாத்தீங்கன்னா சில்வர் குளோரைடு, இதுதான் என்னன்னா
precipitate அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக சொல்றேன்னா அந்த ரியாக்ஷன் என்னன்னு தெரியும். எல்லாத்தையும் வந்து பேசிக்கா தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் பண்ண முடியும். அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இது 2வது ரியாக்ஷனா. அடுத்து என்ன இருந்தோம்? அடுத்து என்ன இருந்துச்சு? டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ங்கிறது இது ஒண்ணும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். டீகம்போசிஷனாவே சிதைவு நடக்குன்னு அர்த்தம். அதாவது என்ன? இப்போ ஒரு தேங்காவை எடுத்து வந்து நம்ம எரியிறோம்னு வச்சுக்கலாம். எரிஞ்சனா அது உடையும். ஏன் உடையுது? நம்ம கொடுக்குற வந்து ஃபோர்ஸ்னால, நம்ம கொடுக்குற எனர்ஜினால என்னதுன்னா அந்த தேங்காய் உடையுது. அதே மாதிரி வந்து இங்க பாருங்க, அந்த NaCl இருக்கு பாத்தீங்களா? இந்த NaCl என்ன Na-வாவும் Cl-ஆவும் வந்து தனித்தனியா போகும். இந்த மாதிரி போகிறது என்னன்னா சிதைவுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சிதைவு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா என்ன எனர்ஜி தேவை. ஏன்னா எந்த இடத்துலையும் சிதைவு நடக்கணும்னா அதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி வந்து நிறைய ஃபார்ம்ல இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது டீகம்போசிஷன் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் அந்த எனர்ஜி 3 ஃபார்ம்ல கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒண்ணு ஹீட் வந்து கிடைக்கலாம். அதாவது ஹீட் மீன்ஸ் எக்ஸ்டர்னல். இப்ப ஹியூமன் நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னலா ஹீட்டை கொடுத்து என்ன பண்ணலாம்னா அந்த காம்பவுண்டை பிரிக்கலாம். அப்படி இல்லையா நேச்சுரலான வந்து சன்லைட். ஸோ நேச்சுரலான வந்து சன்லைட், அதாவது சூரிய வெளியில வச்சாவே சிலது என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க. 3வது பார்த்தா கரண்ட் கொடுத்து. ஸோ கரண்ட் கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிப்பாங்க. இந்த 3 விதமான வந்து ஃபார்ம் ஆஃப் எனர்ஜில என்ன பண்ண முடியும்னா ஒரு காம்பவுண்டை வந்து பிரிக்க முடியும்னு சொல்லுவாங்க. இந்த டீகம்போசிங் ரியாக்ஷன்ல இது வந்து இம்பார்ட்டன்ட் ஆகுது வச்சுக்கோங்க. இங்க அந்த NaCl இருக்கு பாத்தீங்களா? அது என்ன ஆகுது? Na-வும் Cl-ஆவும் மாறுது. இதான் என்னன்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது. அடுத்து வாங்க, காம்பினேஷன் அப்படியே சேம் தான். ஏன்னா அது சேருதுன்னு அர்த்தம். இங்க வந்து பாருங்க, கால்சியம் ஆக்சைடு வாட்டர் சேர்ந்து என்ன ஆகுது? ஒரு நியூ ப்ராடக்ட்டை உருவாக்குது. அந்த நியூ ப்ராடக்ட்டோட பேரு கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லேக்டு லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்ம வீட்ல வந்து பெயிண்ட் பண்றோம் பாத்தீங்கன்னா, ஸோ அந்த பெயிண்ட் பண்றதுக்குலாம் வந்து இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. இந்த கால்சியம் ஆக்சைடு ஒண்ணும் கிடையாது. சுண்ணாம்பு பாத்தீங்களா? அந்த சுண்ணாம்பு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு சொல்லுவாங்க. இது வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து யூஸ் பண்றது. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்ட கேள்வி ஆன்சர் பண்ண முடியும் நம்மளால. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் பேசிக்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு கிளாரிட்டியா இருந்தீங்கன்னா இது நீங்க ஆன்சர் பண்ணலாம். அதுக்காக தான் நான் பேசிக்கா சொல்லி இந்த கொஸ்டின் வந்து சொல்றேன். சரி, இப்ப என்னங்க இருக்கு பாருங்களேன். என்ன? மெக்னீசியம் இங்க இருக்கு. மெக்னீசியம் எதோட சேர்ந்திருக்கு? இங்க இருக்க Cl-ஓட சேர்ந்திருக்கு. அதனாலதான் மெக்னீசியம் குளோரைடு வந்திருக்கு. அடுத்து இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இங்க இருக்கிற வந்து அந்த OH2-ஓட ஜாயின் ஆகி வாட்டரா ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன இருக்கு? இந்த Mg இங்க இருக்கிற வந்து Cl-ஓட சேர்ந்திருக்கு. இந்த OH வந்து H-ஓட சேர்ந்திருக்கு. இப்ப இங்க இருக்கிறது இங்கேயும், இங்க இருக்கிறது இங்கன்னா இது என்ன ரியாக்ஷன்? நம்ம பார்த்திருக்கோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், ரைட்டா? டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எப்போதும் எதை உருவாக்குனா ஒரு காம்பவுண்ட் precipitate உருவாக்கும்னு சொல்லுவாங்க. அந்த precipitate உருவாக்குறதுனால டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேரு precipitate ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதான் வரும்.